ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆம் தேவ ஜனமே, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை இல்லாது அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் கூட தேவனுடைய வேளையிலே முறுமுறுப்பில்லாமல் சகரியா தேவன் சந்நிதியில் சென்று ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஊழிய பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அநேக சோர்வுகளும் தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம் வாழ்க்கையிலே வருகிற பொழுது நமக்கு இருக்கிற விரக்திகளை பார்த்துவிட்டு கர்த்தர் நமக்கே ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவிசுவாசத்தினாலே நாம் தேவனை விட்டு விலகி செல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சகரியா எலிசபெத்து நமக்கு காட்டுகிறதை பார்க்கிறோம். நமக்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் தினமும் ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என் குடும்பம் இப்படி இருக்கிறதே, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று சொல்லி சகரியாவும் எலிசபெத்தும் புலம்பாதபடிக்கு தேவனுக்காக காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு இதோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் என்பது ஒரு விழாவாக அல்ல, ஒரு கொண்டாட்டமாக அல்ல, மாறாக கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தி தன்னையே அவர் நமக்காக கொடுத்து இரத்தம் சிந்தி பாடுகள் பட்டு நம்முடைய பாவங்களை இதோ எல்லாவற்றையும் சிலுவையிலே தீர்த்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறபடினாலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயம் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டபடினாலே மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? அவருடைய இரத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய சரீரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவர் மரணமாகி நம்முடைய மரண ஆக்கினையை அவர் மாற்றி போட்டாரே. நாமும் விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், அவரை தேடுகிற அவருக்காக நிற்கிற எனக்கு எந்த குறைவும் வராது, எல்லாவற்றையும் நேர்த்தியா என் வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு உற்சாகமாக செல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சகரியா எப்படி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருந்தாலும் உம்மை ஆராதிக்கிறதிலே, உமக்கு ஊழியம் செய்கிறதிலே, உமக்கு தூபம் காட்டுகிறதிலே முதன்மையாக இருந்தாரோ, அதே போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்க்காதபடிக்கு உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை நீதிமானாய் மாற்றினவர் எங்களுக்கு மற்ற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தை அப்பா இவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த நாளிலே எவ்வளவோ போராட்டங்கள் சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.